विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् प्रत्यक्षमनुमानं वा व्यवहारे यदिच्छसि क्रियाकारकभेदैस्तत् अभ्युपेयं ध्रुवं भवेत् तस्मान्नीलं तदा पीतं घटादिर्वा विशेषणं संविदस्तु उपेयं स्यात् येन चाप्यनुभुज्यते. மனுஷனுக்கு வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் இருக்கே, இந்த அறிவுகளுக்கு சாட்சியா ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா நமக்கு அனுபவம் இப்படி வருது. குடத்தை பார்க்கிறோம், குடம் எனக்கூடியதான அறிவு வருது. பிறகு நான் குடத்தை அறிவேன்னு இன்னொரு அறிவும் வருது. நமக்கு தெரியாமலேயே ஒரு அறிவு வருது. எனக்கு குடம் தெரியும், நான் குடத்தை அறிந்து கொண்டிருக்கேன் அப்படி. ஆகையால் இன்னொரு அறிவு நமக்கு வர்றதுனால நம்ம அறிவை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்க. எனக்கு இது தெரியும்னு சொன்னா அந்த அறிவை இன்னொருத்தர் பார்த்துதானே நமக்கு சொல்றார். ஆகையால் தஸ்மான் நீலம் ததா பீதம் கடாதிர்வா விசேஷம். இது கருப்பா இருக்கு, இது மஞ்சளா இருக்கு, அல்லது இது குடமாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சம்விதா ததுபேயம் சியாது. இது இருக்கிறதுனால சம்பித்துத்தர் ஒண்ணு இருக்கு, இவைகளை அறிபவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஒத்துண்டத்தான். ஏன அத்தியனுபூயதே, ஏன்னா இவைகள்லாம் அவராலேயே அறியப்படுகிறது அல்லவா. நான் அறிவேனுங்கிறத ஒருத்தர் உள்ள சொன்னதுனால்தானே நமக்கு தெரிகிறது. வெறுமனே நமக்கு தெரியுமா? கண்ணால குடத்தை பார்த்தேன், குடத்தை பார்க்கும் பொழுது இது குடம்னு தெரிகிறது. நான் குடத்தை அறிந்தேன்னு அது யார் சொல்றா உங்களுக்கு? குடத்தை பார்த்ததுனால குடம் தான் ஞானம் வரும். நாங்கிற எப்படி ஞானம் வரும்? எதை பார்க்கிறோமோ அதுதான் ஞானம் வரும். பார்க்கறதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப குடத்தை நான் அறிகிறேன், எனக்கு குடம் என்றதான அறிவு இருக்குன்னு அந்த அறிவு நமக்கு வருதே இல்லையா? அந்த அறிவை எப்படி வந்தது நமக்கு அப்படின்னா, நம்ம அறிவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் பின்னால் இருக்க. நாம குடத்தை பார்த்தோம், குடத்தை பார்த்தோமே இது குடம் எனக்கூடியதான அறிவு வந்தது. பிறகு அந்த அறிவை அறிவர் அனுபவர் ஒருத்தர் இருக்க. அவர் நமக்கு சொன்னார், ஐயா நீர் குடத்தை பார்த்து அதனால இது குடம்ங்கிற அறிவு வந்தது, அந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அதனால தஸ்மாத் நீலம் ததா பீதம், இது கருப்பா இருக்கு, இது மஞ்சளா இருக்கு, இது குடம் என்கிறதெல்லாம் சம்விதா ததுபேயம் சியாத். சமித்துன அறிவு, அறிவு வடிவமா ஒருத்தர் இருக்கார், அதை நீங்க ஒத்துண்டத்தான் ஆகணும். ஏனச்சாப்பி அனுபவியதே, எதனால இவைகளும் அறியப்படுகிறதோ அப்படி. ஆகையால் இப்ப என்ன தீர்மானமாச்சு? நமக்குள்ள ஒரு சாட்சி இருக்கார். அந்த சாட்சியானவர் எல்லாவற்றையும் நமக்குள்ள வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் அறிந்து நமக்கு காண்பிக்கிறார். இது வரைக்கும் ஆச்சா? இந்த சாட்சி நம்ம ஜீவன் இல்ல, ஜீவனுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ற? ரூபாதி நாம் யதா அந்நிய ஸ்யாத் கிராஹ்யத்வாத் கிராஹகஸ்ததா பிரத்யயः தத்ததான்ய ஸ்யாத் வ்யஞ்சகத்வாத் பிரதீபவத். இப்ப ரூபம் இருக்கு, ஒரு கலர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உருவம் இருக்கு அல்லது ஒரு கலர் இருக்கு, அதை கண்ணால பார்க்கிறோம் இல்லையா? கண்ணால நான் உருவத்தை பார்க்கும் பொழுது பார்த்ததான பொருள் வேற, பார்க்கப்பட்ட பொருள் வேற, பார்த்ததான கண்ணு வேற. கண்ணும் அந்த பொருளும் ஒண்ணுங்கிறா. கண்ணால் குடத்தை பார்த்தேன், அப்ப பார்த்த கண்ணு வேற, பார்க்கப்பட்டதான குடம் வேற. இது ஒத்துண்டுதானே ஆகணும். அதே போல என் கண்ணு பார்க்கறதா இல்லையான்னு ஒருத்தர் பார்க்கிறாரோ இல்லையோ? கண்ணு நன்னா தெரியுது, கண்ணு நன்னா தெரியல,
கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டேன் சார், என்னால படிக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்ப கண்ணு நன்னா பார்க்கலேங்கிறது யாரோ ஒருத்தர் பார்த்திருக்காரா இல்லையா? அப்ப இந்த கண்ணை நோட் பண்ண ஒருத்தர் இருக்காரோ இல்லையா, அவர் இந்த கண்ணை விட அல்லது மனசை விட வேறானவர்னு ஒத்துக்கணுமோ இல்லையோ? எது பார்க்கப்படுகிறதோ, பார்க்கிறவர் பார்க்கப்படும் பொருளை விட வேறானவர்னு ஒத்துண்டாகணும் இல்லையா? என் கண்ணு பார்க்கறதா இல்லையான்னு ஒருத்தர் பார்க்கிறாருன்னா அவர் கண்ணை விட வேறானவர். குடத்தை விட கண் எப்படி வேறோ அதே போல கண்ணை விட மனசு வேறு. அந்த மனசையும் உனக்கு அறிவு வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்றவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இதை விட வேறான். அதான் ரூபாதீனாம் யதா அந்யஸ்யாத் கிராஹ்யத்வாத் கிராஹகஸ்ததா. ரூபாதீனாம் கருப்பு வெளுப்பு முதலிய ரூபங்களுக்கு கிராஹகா அறிபவர் எப்படி இந்த பொருளை விட வேறானதாக இருக்கார்னு என்று சொல்லுளோ, அதே மாதிரி பிரத்யேகஸ்ததா அந்யஸ்யாத் வியஞ்சகத்வாத் பிரதீபவது. தீபம் இருக்கு, தீபத்தினால் ஒழிக்கப்படுகின்றதான பொருள்கள் இருக்கு. அந்த தீபமும் பொருளும் ஒண்ணு சார். தீபமானது பொருளை ஒழிக்கிறது, அந்த பொருளை விட தீபமானது வேறானது. அதே போல எனக்குள்ள இருக்கிற ஆத்மா உள்ள வெளியில இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் அறிகிறது, ஒழிக்கிறது. அப்ப இதை விட வேறுதானே அந்த ஆத்மா. அதனால ஆத்மாவை ஒட்டுங்க. நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கார், அவர் வெறும்னா இருக்கார் மட்டும் இல்ல, கண்ணு காது மூக்கு நாக்கு இதை விட வேறானவர். இப்ப இந்த உபதேச பிரகரணத்துல, உபதேசாஸ்திர பிரகரணத்துல என்ன விசேஷம்னா, ஸ்ருதிகளை சொல்றதே இல்ல, அவர் வெறும் லாஜிக்க வச்சே சொல்லிட்டு இருக்கார். அதை பார்க்கணும். இது எதுக்கு தெரியுமோ, நாஸ்திகால் உங்களை கிராஸ் பண்ணேன்னா அவளுக்கு பதில் சொல்றது. நாஸ்திகனுக்கு ஸ்ருதி தெரியாதோ இல்லையா, அதனால ஸ்ருதியினால பேச போறது. அதான் ஸ்ருதியினால பதில் சொல்றதுக்கு உபனிஷத்துகள் இருக்கு, சூத்திர பாஷ்யங்கள் இருக்கு. ஸ்ருதியே தெரியாதவா ஆத்மாலாம் ஒண்ணும் கிடையாது சார், ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு சொல்றது. அப்ப குடம் முதலிய பொருளானது கண்ணு பாக்கிறது, அந்த கண்ணு குடத்தோட வேறு இல்லையா? அதே போல உன்னுடைய மனசுலையும் என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியறதா இல்லையா? தனக்கு தானே யாருக்கும் தெரியாது. தன் தோள்பட்ட மேலேயே தான் டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. என்ன நாம் பார்த்துக்கணுமே, ஆனால் என் கையை நாம் பார்த்துக்கலாம். என்ன நாம் பார்த்துக்க முடியுமா? முடியாது. என் முகத்தை நாம் பார்த்துக்க முடியுமா? முடியாது. என் முகத்தை நான் பார்த்துக்கணும்னு ஆசை வராதா என்ன? எல்லாருமே அதை பார்த்துக்கணும்னு சொன்னா அது என்ன வேணா, என்னை விட வேறான ஒரு கண்ணாடி வேணும், அப்பதான் நான் பார்த்துக்க முடியும். அதே போல என்ன நான் உணரணுமேயானால், அந்த ஆத்மாவை நான் உணரணுமேயானால் அதுக்கு ஒரு பதார்த்தம் வேணும். அதுக்காக முதல்ல அது இருக்குன்னு சொன்னேன். எப்படி எது அறியப்படுகிறதோ அறிபவர் அதை விட வேறானவர். அறிபவர் ஆத்மா, அறியப்படும் போது மனசு புத்தி. என் மனசு சஞ்சலமா இருக்கு, என் மனசுல கவலையா இருக்கு இப்படின்னு மனசு அறிவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் இந்த மனசோட வேறானவரா தானே இருக்கிறான். ஆகையால் மனசோட வேறானவர், புத்தியை விட வேறானவர், பிராணனை விட வேறானவர், சரீரத்தை விட வேறானவர், புலன்களோட வேறானவர் ஒருத்தர் இருக்கார். இப்ப இது வரைக்கும் தீர்மானம். ரூபாதி நாம் யதா அந்யா, ரூபாதிகளை கிராஹகா அறிபவர், யதா அந்நியா இவரோட வேறானவரா இருக்கிறாரோ, கிராஹ்யத்வாத் அறியப்படுவதனால், ததா அப்படியே அந்நியாத் வியஞ்சகத்வாத் பிரதீபவது. தீபமானது பொருள்களை எப்படி வியஞ்சகமாக இருக்கோ காட்டுகிறதோ, அதே போல நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதான ஆத்மாவானவர் நம்ம இந்த சரீராதிகளோட வேறானவர். முதல்ல தெரிஞ்சாச்சு. ரூபாதி நாம் யதா அந்நியாத் கிராஹ்யத்வாத் கிராஹகஸ்ததா பிரத்யய தத்ததா அந்நியாத் வியஞ்சகத்வாத் பிரதீபவது. அத்யக்ஷஸ்ய திருஷே ஈத்ருக் சம்பந்தः சம்பவிஷ்யதி. அத்யக்ஷேண தத்ருஷ்யேன முக்த்வா அன்யோ த்ரஷ்டு திருஷ்யதாம். இப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கார், அந்த ஆத்மாவானவர் கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளோட வேறானவர். இப்ப இது லாஜிக்கா ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப இவ்வளவு மட்டும்தானே. எப்பவுமே ஒரு பொருளும் ஒரு அறிபவரும் இருந்தா அவன் நடுவுல இன்னொரு பதார்த்தம் இருக்கணும். நான் எழுதுறேன்னு சொன்னா எழுதப்படுவது எழுத்துகள், எழுதுவது நான்.
இவ்விரண்டுகளுக்கு நடுவுல கை இருக்கு, இந்த ரெண்டுக்கு நடுவுல பேனா இருக்கு. அப்பதானே எழுதணும். பேனா இல்லாம கை இல்லாம எழுத முடியுமா? ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கருவி வேணும். கருவி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. லோகத்துல நியாயம் அப்படித்தான். எதை நடந்தாலும் கால் இருந்தா தான் நடக்க முடியும். நான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா காலால நடந்து போகணும். கருவி இருந்தா தானே பண்ண முடியும். எந்த செயலா இருந்தாலும் ஒரு கருவி இருக்கணும். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா வெளியில இருக்கக்கூடியதான குடத்தை பார்க்கணுமையானால் அவருக்கு ஒரு கருவி இருக்கணும். இந்த மனசுங்கிற கருவி இருக்கு, அது போராதா சார்? மனசு ஜடமா இருக்கு சார், என்ன பண்றது? அதுக்காக அந்த மனசுல ரிஃப்ளெக்டடாக ஒரு சைத்தன்யம் வேணும். ஏன்னா அப்பப்படி, ஏன்னா இந்த ஆத்மா இருக்காரு பார்த்தா இவர் அசைய மாட்டேங்கிறாரு, ஒரு ஒண்ணும் பண்ண மாட்டார். இவர் மாறினா எது மாறினாலும் அது அழிஞ்சு போயிடும். ஞாபகம். உலகத்துல நியாயம் என்ன? மாறுவது அழிந்து விடும். ஏன்னா இந்த மாறுதல் என்கிறது 6 பாவ விகாரங்கள்ல மாற்றங்கள்ல அது ஒண்ணு. பிறந்தேள், இருக்கிறேள், வளருகிறேள், மாறுகிறேள், புன்னி போறேள், அழிவரேள். எல்லா பொருளுக்கும் இது உண்டு. சேத்தனனுக்கு மட்டுமல்ல, சேத்தனமா இருந்தாலும் சரி, அச்சேதனமா இருந்தா இதுக்கு பாவ விகாரங்கள்னு பேர். எல்லா பொருளுக்கும் உண்டு. புதுசா ஒரு சேரை தயார் பண்ணினா பிறந்திருக்க, பிறந்த பிறகு அடுத்த வந்து இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் என்ன பண்ண, அது பழசாயிடுச்சாலும் அதுக்கு பெயிண்ட் அடிப்போம்னு பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் வளரு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க சும்மா இருக்கிறார பேனை அடிச்சு அதை கீறிண்டே இருக்காங்க, மாறிண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பண்ணி ரொம்ப குண்டா இருக்கிறவர் உட்கார்ந்தார், கொஞ்சமா சாஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் இன்னொருத்தர் உட்கார்ந்தாலும் உடஞ்சு போயிடுது, தூக்கி குப்பையில போடு. நம்ம ஜடமான பொருளா இருந்தாலும் சேதனமான பொருளா இருந்தாலும் எல்லா பொருள்களுக்கும் இந்த 6 மாற்றங்கள் உண்டு. மாற்றம் இருந்தால் அது ஒரு நாளைக்கு அழிந்துவிடும். அதனால இந்த ஆத்மாவிலையும் ஒரு மாறுதலை ஒத்துண்டு இடையானால் அது அழிந்துவிடும். ஆகையால் இவரோ மாற மாட்டார். இவர் ஆத்மா பர்மனன்ட் சொல்லிட்டோம் இல்லையா? அதனால சாட்சி ஆத்மா அத்தியட்சர் இவர் மாற மாட்டார். வெளியில் இருக்கக்கூடியதான பொருளானது அதனுடைய அறிவு வரணும் போகணும். ஒரு அறிவு வந்ததுன்னா அப்படியே நமக்கு அறிவு இருந்ததுன்னா இன்னொரு அறிவு வராது சார். அறிவு இருந்தா அந்த அறிவு போனா தானே இன்னொரு அறிவு வரும். புத்தகத்தை படிச்சுட்டே இருக்க ரொம்ப நேரமா கொஞ்சம் ஒரு தகடித்து என்ன பண்றது, புத்தகத்தை மூடி வச்சுட்டு டிவி ஆன் பண்ணு. அதுதான் அங்கேயே இருந்துச்சு, மறுபடியும் இந்த பக்கம் வரலன்னு வச்சுங்களேன். ஆனா விவகாரம் என்னன்னா, டிவி ஓபன் பண்ணாலும் இதே புத்தகம் அங்க வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாறுதல் வேணுமா இல்லையா? மனுஷனுக்கு மாறுதல் வேணும்னா அறிவானது மாறணும். நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம் அதை விட்டு இன்னொன்னு படிக்கணும். அப்பதானே போர் அடிக்காம இருக்கலாம். ஆகையால் அறிவு மாறிண்டே இருக்கும். இந்த மாறக்கூடியதான அறிவு மாறாததான ஒரு ஆத்மா பார்க்கணுமையானால் நடுவுல ஒரு கருவி வேணும். அதுக்காகத்தான் மனசுல சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, அது சிதாபாசம். இப்ப பாத்தீங்களா, இதெல்லாம் ஏன் சார் ஒத்துண்டு இந்த பிரதிபிம்பத்தை வச்சு 7-8 கிளாஸ் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப சொல்ற இவ்வளவு நம்ம வச்சு அத்தியட்சு திருஷே கீதிரு சம்பந்தா, அத்தியட்சனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கும் திருஷே பார்க்கக்கூடியதான ஜீவனுக்கும் கீதிருஷ் சம்பந்த பவிஷ்யதி. அத்தியட்சது திருஷ்யேனா முக்த்வான்யோ திரஷ்ட திருஷ்யதாம். இந்த அத்தியட்சனா இருக்கக்கூடியது, அத்தியட்சன்னா பரமாத்மான்னு அர்த்தம். திருஷ்யேனா, திருஷ்யேனா பார்க்கக்கூடியதான பொருள்களுடன் முக்த்வா அந்யோ திரஷ்ட திருஷ்யதாம். இந்த திரஷ்டான நடுவில் ஒருத்தருக்க ஜீவன், திரஷ்டா ஸ்ரோதா மந்தா விஜயானாத்மா புருஷான்னு சொன்ன பார்க்கிறவன், அவனோட என்ன சம்பந்தம் சொல்ல முடியும்? அத்தியட்சேன கிருதா திருஷ்டி திருஷ்யம் வியாப்னோத்யதாபிவா. இந்த அத்தியட்சனா இருக்கிறவன் இவனுடைய வியாப்தி, இவனுடைய அறிவு ஜீவன் வழியாக மனசு வழியாக குடம் வரைக்கும் போற. இந்த தீபம் இருக்கு, இந்த டேபிள் இருக்கு, இந்த வெறும் டேபிள் இருக்கு. இருட்டுல இருந்தா உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும். இருட்டுல இருக்கக்கூடியதான பொருளானது நமக்கு தெரியாது. தீபம் போட்டா தெரிகிறது. தீபம் போட்டா என்ன ஆச்சு சார்? டேபிள் மாதிரி போச்சா?
இல்ல தீபம் வந்து அங்க உட்கார்ந்துதா? இல்லையே. அந்த தீபத்தினுடைய ஒளியானது இது மேல பட்டது. ஒளியுடன் கூடின பொருள் தான் நீங்க பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, இருட்டுல பார்க்க முடியாது. ஒளி இருந்ததுன்னா ஒளிப்பட்டதான பொருள் தான் நீங்க பார்க்க முடியும். இந்த தீபத்தினுடைய ஒளி இதுல வந்ததுமே இப்ப நீங்க பார்க்கல. அதே போல உள்ள இருக்கிற ஆத்மா கண் வழியாக இதோட சேரணும், அப்பதான் தெரியும். ஆனா ஆத்மா தான் அசைய மாட்டாரு. அதனால அந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் மனசுல வந்து அந்த மனசானது கண்ண காது மூக்கு நாக்க வழியாக அந்தந்த பொருளோட சேர்ந்து அந்த அறிவை கொடுக்க. இதுதான் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் சம்பந்தம். ஆத்மா மனசுல பிரதிபிம்பித்தார். அந்த மனசானது கண்ண காது மூக்கு நாக்க வழியாக அந்தந்த விஷயத்துக்கு போறது. கண்ணுங்கிறது உருவம் இருக்கிற இடத்துக்கு போறது, காதுங்கிறது சத்தம் இருக்கிற இடத்துக்கு போறது, மூக்குங்கிறது வாசனை இருக்கிற இடத்துக்கு போறது. மனசுதான் அந்தந்த புலன் வழியாக அங்கெங்கே சென்று அந்தந்த பொருள்களை ஒழித்து அதனுடைய அறிவு நமக்கு இருக்கு. அதான் பாருங்க, அத்தியக்ஷேன கிருதா திருஷ்டி. அத்தியட்சத்தினால சாட்சியினால செய்யப்பட்டதான திருஷ்டி அறிவானது திருஷ்யம் வியாப்னோதி, குடம் முதலிய பொருள்களை வியாபிக்கிறது. ததா திவா நித்யாத்யக்ஷகிருத கச்சித் உபகாரோ பவேத்யாம். அதனால நித்தியமாக அத்தியக்ஷகிருத கச்சித் உபகாரா, அந்த சாட்சியினால பண்ணப்பட்டதான சில உபகாரங்கள். என்ன உபகாரம்? அதன பிரதிபிம்பம். மனசுல ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டது. அந்த பிரதிபிம்பம் ஏற்பட்டதுமே அப்ப என்னாச்சு? பவேத்யாம், புத்திக்கு இந்த ஞானமானது வந்தது. எல்லாத்தையும் அறியக்கூடியதான திறமையானது. நம்ம புத்திக்கு, ஜடமான புத்திக்கு, அது பை நேச்சர் ஜடம். தூங்குறப்ப அதுக்கு ஒரு விதமான அறிவும் இல்ல, மயக்கமா இருக்கும் பொழுது ஒரு அறிவும் இல்ல. அதுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே வெந்நீரானது எப்படி சுடுறதோ சாதாரணமா சுடாது, நெருப்புல வச்சுன்னா சுடுறது. அதே போல ஜடமான புத்தியும் ஆத்மாவுடைய சம்பந்தம், பிரதிபிம்ப ரூப சம்பந்தம் வந்ததுமே அது பண்ண ஆரம்பிச்சு. அது என்ன பண்றது? இப்ப கண் வழியாக போறது, காது வழியாக போறது, அந்த பொருளை வியாபிக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறது. அதனால்தான் புத்தியானது, மனசு, அந்த கரணமானது அந்தந்த பொருள் புலன் வழியாக சென்று அப்பொருள்களை அறிகிறது. அறிந்ததுமே அந்த அறிவானது எங்க வருது? மனசுல வருது. அந்த மனச ஆத்மா பார்க்கிற, பின்னால இருக்க ஆத்மா சம்பந்தப்படல, ஆத்மாவை பார்க்கிற. பார்த்ததுமே இத்தனை அறிவும் மனசு, ஓஹோ இது வந்திருக்கு, இந்த மனசு இதை பார்த்தது, இது பார்க்க. திடீர்னு உங்களை கேட்டேன், உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு. தெரிஞ்சு தெரியாதுங்கிறே, தெரியாம தெரியாதுங்கிற. தெரிஞ்சு தெரியாதுன்னு சொன்னா போய் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியாதுங்கிறது யார் சொன்னா? உங்களுக்கு தெரியாதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லணுமோ? நீ எனக்கே தெரியும் சார் அப்படின்னு. உமக்கு தான் தெரியுமாச்சா? நான் தெரியாதுங்கிறத நான் கேட்கிறேன். எனக்கு தெரியும்னு சொல்லப்படாது. தெரிஞ்சதுன்னா தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாதுன்னா என் புத்தியில இதெல்லாம் இல்ல. கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்றா போல உங்க புத்திய இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் பார்த்திருக்க ஆத்மா பார்த்துட்டு, ஐயா உன்னுடைய புத்தியில இந்த அறிவு இல்லை, மரியாதையே இல்லையேன்னு சொல்லிவிடு அப்படின்னு. இது வேற எந்த இதனாலையும் சொல்ல, வேதாந்தத்தை தவிர வேற யாரையும் இந்த சின்ன கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுண்டு அப்படின்னு கேட்டா அப்படி தெரியும் சொல்லுங்க. இதான் இங்க சொல்ற. நித்யாத்யக்ஷகிருத கச்சித் உபகாரோ பவேத்யாம் சச உக்தஹ தன்னிபத்வம் பிராக்சம் வியாப்திஸ்ச கடாதிஷு. சச உக்தஹ, இது முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன். விவகாரம் எங்க? இந்த விஷயங்கள்லாம் கீழே 80-85 ஸ்லோகங்கள் இருக்க பார்த்தா அதுல சொல்லியிருக்கேன். சச உக்தஹ தன்னிபத்வம் பிராக்சம் வியாப்திஸ்ச கடாதிஷு. இந்த கடாதிகளோடு சேர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, கடாதிகளுக்கு மேல இந்த மனசனுடைய விருத்தியானது போய் சேர்ந்ததுமே என்னாச்சு எல்லாம் சொல்ல. யதா ஆலோகாதிசம் வியாப்தி வியஞ்சகத்வாத்யஸ்ததா. குடம் இருட்டுல இருந்தது தெரியல, சூரியனுடைய வெளிச்சம் வந்தது,
சூரியன் உதித்தார், உதித்ததுமே அவருடைய வெளிச்சம் குடத்துல விழுந்தது, குடம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த குடமானது ஏதாவது மாறிச்சா முன்னால இருக்கு பின்னால இருக்கு? மாறல சார், குடம் குடமாத்தான் இருக்கு. ஆனா அந்த குடமானது முன்னால தெரியல, இப்ப தெரிகிறது. ஏன்? முன்னால இருட்டுனால மறைஞ்சிருந்தது, இப்ப அந்த இருட்டு போச்சு தெரியும். அதே போலதான் நமக்கு அஜானத்தினால எல்லாம் மறைஞ்சிருக்கு. ஆத்மாவனுடைய சம்பந்தம் அதுல விழுந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த அஜானம் போச்சு, ஞானம். அதனால எல்லா பொருளும் நமக்கு தெரியுது. தன்னிபத்வம், தன்னிபத்வம் மனது அதே மாதிரி மாறுவது, குடம் மாதிரி மாறுவது. பிராக்ஷம் வியாப்திஷ்ட கடாதிஷு, முன்னால இதெல்லாம் சொல்லியாச்சு. சம்வியாப்திஷ்ட கடாதிஷு, குடம் முதலிய பதார்த்தங்களில் வியாபித்திருக்கு. யதா ஆலோகாதி சம்வியாப்தி, எவ்வளவு சுலபமா சொல்றாரு பாருங்க. முன்னால ஸ்லோகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப என்ன? யதா சம்வியாப்தி, யதா ஆலோகாதி சம்வியாப்தி. ஆலோகம்னா சூரியனுடைய வெளிச்சம், அதுக்கு ஆலோகம்னு பேர். வெளிச்சம் வந்தா பொருள் மேல விழுந்து பொருள் எல்லாம் வியாபிக்கிறதோ இல்லையா? வெளிச்சம் பாருங்க, பொருள் முழுக்க வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி யதா ஆலோகாதி சம்வியாப்தி வியஞ்சகத்வாத்யஸ்ததா, வியஞ்சகத்வா அப்பொருளை ஒழிக்கின்றன, அதை வியாபித்து ஒழிக்கிறது. அதே போல தியஸ்ததா நம்ம புத்திக்கும் இப்படி ஏற்பட்டது. ஆலோகஸ்தோ இதா கடா யத்வத் புத்தியாரூடோ பவேத்ததா, வெளிச்சத்தில் இருக்கக்கூடியதான குடமானது, ஆலோகம்னா வெளிச்சம், வெளிச்சத்தில் இருக்கக்கூடியதான குடமானது எத்வது எப்படி? புத்தியாரூடோ பவேத்ததா, நமங்களுக்கு நன்னா தெரியறதோ. வெளிச்சத்துல இருக்கிற பொருள் நன்னா தெரியுமோ இல்லையா? இருட்டுல இருந்தா தான் தெரியாது. அந்த இருட்டும் கும்மிருட்டா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. இந்த ட்ரைலைட்னு ஒண்ணு சொல்ற பத்தில, பாதி வெளிச்சம் பாதி இருட்டு. சாயங்காலம் ஒரு 6 மணி அது மாதிரி இருந்ததுன்னா கயிறு பாம்பா தெரியாது, அங்கேதான் ஒண்ணு இருக்கிறது. இருக்கும்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், சுத்தம் ஒண்ணுமே இல்லை, சரியா போய். ஆனா ஒண்ணு இன்னொன்னா தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அப்பதான் தகராறு. விவகாரம் முழுக்க என்னடா வாழ்க்கையில விவகாரம் தப்பெல்லாம் வருதுன்னா பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிற சந்தர்ப்பத்துலதான் இவைகள்லாம் வரும். மிஸ்டேக் பண்றதெல்லாம் அது. ஆலோகத்தோ கடோ யத்வத், குடத்துல இருக்க வெளிச்சத்துல இருக்கக்கூடியதான குடமானது எப்படி? புத்தியாரூடோ பவேத்ததா, புத்தியாரூடா புத்திக்கு நல்லா தெரிகிறதோ. தீவ்யாப்திஸ்யாத் கடாரோஹா, அதே போல நம்ம புத்தியும் குடத்துக்கு போறது, குடம் இருக்கிற இடத்துக்கு போய் குடத்தை முழுக்க வியாபிக்கிறது. வியாபித்து தியோ வியாப்தௌ கிரமோ பவேத், அப்பொழுது அந்த புத்தி அதை நன்னா அறியும். இந்த பிரத்யக்ஷம் பர்செப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சயின்ஸ்ல எவ்வளவோ பண்ணி பார்த்தா, வெஸ்டர்ன் சிஸ்டத்துல ரொம்ப சிரமப்பட்டு பார்த்திருக்கா. ஆயிரக்கணக்கான பக்கம் எழுதியிருக்கா. கேமரா மாதிரிங்கிறான். கண்ணை சொல்றதுக்கு கேமரா மாதிரி, கேமரா பாடம் சொல்றதுக்கு கண்ணை சொல்றோம். என்ன பண்றது? இப்படி ஒரு ஆரோ போட்டு அங்கிருந்து கோடு, இங்க இருந்து பக்கம் இங்க இருந்து போட்டு வந்து பார்த்துட்டு எந்தெந்த பொருளானது நீங்க பாக்குறீங்களோ அந்தந்த பொருளானது தலைக்கீழ பிரெயின்ல போறதுங்கிறான். சரி, தலைக்கீழ போச்சோம். அப்ப அந்த புத்தியானது தலைக்கீழ தானே புரிஞ்சுக்கணும். பள்ளி மேல போறப்ப அங்கிருந்து கண்ணால பார்த்தா அது எப்படி பாக்குறதோ அது மாதிரி தானே நமக்கு அறிவு வரணும். முழுக்க வருது எப்படின்னு அதனால சொல்ல தெரியாது. இவங்க என்ன சொன்னா, நம்ம மனசானது இந்த குளத்துல ஏரியில் இருக்கக்கூடியதான ஜலமானது வாய்க்கால் வழியாக அந்த வயல் இருக்கிற இடத்துக்கு சென்று, வயல் எந்த வடிவத்தோட இருக்கோ அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு எப்படி இருக்கோ அதே போல புத்தி எனக்கூடியதான ஏரியில் இருக்கக்கூடியதான ஜலமானது கண்ணு காது மூக்கு நாக்கு வழியாக, இதான் வாய்க்கால், அது வழியாக வந்து அந்த குடம் முதலிய பதார்த்தங்கள் இருக்க பார்த்தீங்களா, அதை சூழ்ந்து அதனுடைய உருவத்தை எடுத்துக்கிறது. அங்கே ஜலமானது அங்கேதான் போகும், திரும்பி வராது. அதே போல உங்க மனசு அங்கே போய் அங்கே நின்றுடுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப போயிடும். மனசு எல்லாம் இப்பவே மனசு இல்ல, யாருக்கும் தானம் பண்றது இல்ல, மனசு இல்லாமலே போயிடும். அதனால மனசு நமக்கு வேணுமா இல்லையா? அதனால திரும்பி வருது.
பொருளை கண்டு அவ்வுருவத்தை பார்த்து மறுபடியும் திரும்பி வருது. ஏன் குடம் இருக்கிற மாதிரியே நீங்க பார்க்கிற குடம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அறிவு திரும்பி வருது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால, 4000 5000 வருஷத்துக்கு முன்னால இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த பிரத்யக்ஷம்னு இருக்கல, கண்ணால பொருளை பார்க்கறதுன்னு எங்க அது எப்படி நடக்கிறதுன்னு இவர் சொல்லியிருக்க. ஆலோகஸ்ய கடோ யத்வத் புத்தியாரூடோ பவேத்ததா திவ்யாப்தி ஸ்யாத் கடாரோஹ தியோ வியாப்தோ கிரமோ பவேத். இதான் சார் ஆர்டர், இந்த வழியாகத்தான் வருது. பூர்வம் ஸ்யாத் பிரத்யய வியாப்தி ததோ அனுகிரக ஆத்மனா கிருஷ்ண அத்தியக்ஷஸ்ய நோ யுக்தः காலாகாசாதிவத் க்ரமः. பூர்வம் ஸ்யாத் பிரத்யய வியாப்தி. கண்ணு திறந்ததுமே நம்ம பிரத்யம்னு அறிவுன்னு அர்த்தம். இந்த புத்தியானது, புத்திதானே அறிவு வடிவம், அது என்ன ஆறுது? கண் வழியா முதல்ல போறது. ததோ அனுகிரக ஆத்மனா. அதற்கு பிறகு அந்த பொருள் கிட்ட போச்சோ இல்லையா, அப்பொழுது அந்த பொருள் கிட்ட போனதான அறிவு இருக்கே, அதுல இந்த ஆத்மாவனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். விருத்தியானது குடத்தை கிட்ட போய் குடம் மாதிரி மாறி இருக்கு. அப்பொழுது அங்க இருக்கக்கூடியதான ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் அந்த விருத்தியில வந்திருக்கு. அப்பொழுது நமக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு வந்து. இது வயல்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? வயல்னால தெரியல, வயலுக்கு மேல சூரியனுடைய பிரதிபிம்பம், சூரியனுடைய ஒளியானது விழுந்தது. அப்பொழுது அந்த ஒளியானது எப்படி இருக்கு? வயல் இந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல இருக்கு. அப்பொழுது இது வயல்னு தெரிஞ்சது. அதே போலயே குடத்தை நீங்க பார்த்ததுமே உங்க புத்தியானது கண் வழியாகவே குடத்தை வியாபிச்சு அந்த ஆத்மாவனுடைய ஒளி அது மேல விழுந்ததுமே இது குடம்னு ஞானம் வந்திருக்கு. ஏன் சார் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நீங்க குடத்தை பார்க்கற, நான் பார்க்கல. உங்களுக்கு இது குடம்னு அறிவு வந்திருக்கு, எனக்கு இது குடம்னு அறிவு வரல. ஏன் சார் அப்படின்னா, உங்க மனசும் அங்க போயிருக்கு, அது குடத்தை வியாபிச்சிருக்கு, குடம் மாதிரி உங்க மனசா இருக்கு. அங்கே அந்த ஆத்மாவனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே ஏற்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அந்த பக்கம் பார்க்காதனால என் மனசு அங்க போகல, எனக்கு இது குடம்னு அறிவு வரல. சொல்லணுமா இல்லையா? ஆத்மாவனால பார்க்கப்படலாம், எல்லோருடைய மனசுலயும் ஒரே ஆத்மா. அப்ப ஒத்தர் குடம் பார்த்தா எல்லாருக்கும் இது குடம்னு அறிவு வரணுமா இல்லையா? என்ன பண்றது? அதனாலதான் சொல்றார், அந்தந்த மனசானது அந்தந்த குடத்துக்கு போய் அதை வியாபித்தார். எந்த மனசு அந்த குடத்தை வியாபிச்சிருக்கோ ஆத்மா அங்கே பிரதிபிம்பித்து அந்த மனசுக்குத்தான் பிரத்யட்சமாகும். கிளியரா சொல்லு. பூர்வம் ஸ்யாத் பிரத்யய வியாப்தி, முதலில் மனதனுடைய அங்கு போய் வியாபிக்கிறது. ததோ அனுகிரக ஆத்மனா, அதற்கு பிறகு ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் அங்கே ஏற்படுகிறது, ஆத்மாவனுடைய ஒளி எதிரே ஏற்படுறது. கிருஷ்ண அத்தியக்ஷஸ்ய நோ யுக்தா. ஆனா இவைகள்லாம் கிருஷ்ண அத்தியக்ஷஸ்ய எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கும் சொல்லப்படாது. ஏன்? காலாகாசாதி வக்ரமா, காலத்துக்கோ ஆகாசத்துக்கோ ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த வழியாகத்தான் போகணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்றோமோ இல்ல. இதுக்கு பிறகு இதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்ல, ஆத்மா எங்கும் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து. அதனால இவனுக்கு தெரியணும், இவனுக்கு தெரியாது எனக்கூடியதான விஷயம் அங்கே சொல்ல முடியாது, ஆத்மாவை வச்சு சொல்ல முடியாது. அவளுடைய மனசு யாரு பார்க்கிறானோ அறிவுக்கு அவனுக்கு அறிவு வருது, யாரு பார்க்கலையோ அவனுக்கு அறிவு வரல, அப்படிதான் சொல்லு. விஷய கிரகணம் யஸ்யா, யார் பொருளை பார்க்கிறானோ காரணாபேட்சையா பவேது, அதோட காரணாபேட்சையா. நீங்க வேணும்னு பார்க்கல. நம்ம மனுஷனுடைய பார்க்கிற பார்வையிலேயே பல விதம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் தினந்தோறும் நம்ம நடக்கிறதா, ஆனா எடுத்து சொன்னாதான் புரியும். உங்க ஆமுல இருந்து இங்க வந்திருக்கு, கிளாஸ்க்கு வரணும், மழையா இருந்தாலும் வந்துதான் ஆகணும், இது நல்லது அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கு. நடுவுல எத்தனை காரை பார்த்தேன், எத்தனை பஸ் பார்த்தேன். நடுவுல இன்னைக்கு 41 நம்பர் பஸ் வந்ததா சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல போறேன்? பார்க்கலையும் விட பொய், பார்த்திருக்கேன் ஆனா கவனிக்க. நிறைய பொருளை பார்க்கிறோம், சிலதை கவனிக்கிறோம், சிலது கவனிக்க.
கவனிக்கிறது கவனிக்காமல் இருக்கிறது அப்படிங்கறதுலாம் எதை பத்தி இருக்கு, அது ஒரு விவரம். பார்த்ததெல்லாம் கவனிக்கலை, சிலதுதான் கவனிக்கிறோம். சொப்னத்துல முழிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே உங்க ஆத்துல இருந்து இங்க வரப்ப நடுவுல எத்தனை கார் வந்தது, எத்தனை பஸ் வந்தது, அந்த கடை திறந்திருந்ததா அப்படின்னு கேட்டா நான் என்ன பார்த்தேன், நான் கடை முண்ட வந்து பார்த்தேன் தானே சார் வந்து, அந்த கடை திறந்ததா தெரியாது, பார்க்கல, என்ன கண்ணை மூடிட்டு வந்துட்டியா அப்படின்னு இல்லை, நோட் பண்ணாத. சிலதை நோட் கிராமம் கச்சன் ஸ்ருணம் ஸ்பிருஷத்தின்னா வியாக்கரணத்துல கிராமத்துக்கு போனான், இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போனான், நடந்து போனான். நடந்து போகும் பொழுது செருப்பு போட்டுக்காம போனான். கிராமத்துல எல்லாம் செருப்பு போட்டுக்க மாட்டார், ஏன்னா கீழே பில் தரையாரு. அந்த பில்லு மேல நடந்து போனா பில்லு காலுக்கு பட்டது சார், ஆனா காலில் பில்லு இருக்கு, பில்லு பட்டதுன்னு தெரியுது. ஆனா நடக்கிறப்பவே இவன் நான் நடக்கிறதுன்னு காலை எடுத்து முன்னால வச்சு, ரெண்டாவது காலை எடுத்து முன்னால வச்சு, முதல் கால் பூமியில பாஞ்ச பிறகுதான் ரெண்டாவது காலை எடுக்கிறோம், தெரியுமா? அது கீழே விழுறதுக்கு முன்னால டக்குன்னு எடுத்துடுறா இல்லையே, அது கீழே நன்னா விழுந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இருக்கு. அது ஏதாவது கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே நிக்கிறேன், பத்திரமா தான் ஒண்ணு பிடிச்சுக்கிறேன். இது இன்வாலண்டரி ஆக்ஷன். மனுஷன் இதை யோஜனை பண்ணி பண்ணல, தானா நடக்கிறது. இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன் தானா நடக்கக்கூடியதான செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரியே இந்த புத்தி சிலது கவனிக்கணும், சிலது கவனிக்காது. சில சமயத்துல கவனிக்க வேண்டியதே கவனிக்காது. கார்ல போயிட்டே இருக்க, ஏதோ எண்ணத்துல போறார், ரெட் லைட் இருக்கு, இவ பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க, என்ன சார் போலீஸ்காரன் ஊதிண்டே இருக்கான், அதுவும் காதல விடாது. என்ன பண்றது? சில சமயத்துல இப்படி நடக்கத்தான் நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா மனசு நோட் பண்ணாது, கண்ணு பாக்கிறது, மனசு நோட் பண்ணாது. சிலத நான் சொல்றேன், பென்சில் எடுக்க டக்குன்னு எழுதிக்கிறேன். ஏன் சுவாமியினர், இந்த சந்தேகம் ரொம்ப நாளா நம்ம மனசுல இருந்தது, கரெக்டா இன்னைக்கு வந்தது, மறுபடியும் மறக்கப்படாத நோட் பண்றது. சோ பார்க்கிறதோ கேட்கிறதோ, சிலதை கேட்டாலும் அதை நோட் பண்ணல, சிலது கேட்ட பிறகு நிச்சயமாக நமக்கு மனசுக்கு வேணும் என்று அதை முக்கியம் என்று கருதி அது வேற எழுதிக்கிறேன். அல்லது மனசுலயே ஓஹோ நமக்கு இதுதானே ஞாபகம் இருந்தது, வேணும் வேணும் கருதினோமே, இப்ப சொன்னாரே புரிஞ்சது அப்படின்னு 2-3 தாரம் மனசுலயே வச்சுட்டு அப்படியே நினைக்கிறது, சந்தோஷப்படுறேன். இப்ப என்ன நோட் பண்றதோ நோட் பண்ணாமல் இருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன சார் கிளாஸ் நடந்தது, வேதாந்த கிளாஸ் என்ன சொன்னார், வேதாந்த கிளாஸ்ல கேட்கக்கூடாது, கேட்டேன் வந்தேன் அவ்வளவு. அவர் நோட் பண்ணாரோ இல்ல, கேட்கலையோ கேட்டார், ஆனா உதாசீன ஞானம். சிலது எனக்கு வேணும் எனக்கூடியதான ஞானம், சிலது எனக்கு வேண்டாம் எனக்கூடியதான ஞானம், சிலது நடக்கிறது பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் ஒரு ஞானம். அது மாதிரி எத்தனையோ ஞானங்கள் வருது. அத்தனையும் இதுக்கு காரணம் என்ன? இந்த உள்ள இருக்கக்கூடியதான மனசு. இந்த டிஸ்டிங்ஷனுக்கு காரணம் என்ன? மனசு. பிரத்யக்ஷம் ஒண்ணு, அத மனசு டிசைட் பண்றது. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்க உங்க பேத்தி இருக்கா, அந்த பேத்தி என்ன பண்ண தெரியுமா, நான் அந்த ஏதோ ஒரு குச்சி எடுத்துட்ட முதுகுல அப்படியே ஆணு எழுதிக்கணும். நீங்க பேசியும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல, ஆனா அந்த குச்சியினால முதுகுல எழுதலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு எதிர்க்கிறதா தெரியும் சார், கண்ணுக்கு பின்னால் தானே தெரிகிறது எழுதுற, கண்ணுக்கு பின்னால எழுத. உங்க அதுல நீங்க மாமி மாற்றும் போது பேசித்தான் இருக்க, யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பேச்சு எழுதுற. அந்த குச்சியால எழுதுறாங்கிறது கூட உங்களுக்கு தெரியறதோ இல்லையா? எப்படி தெரிஞ்சது? கண்ணால பாக்குறேன்னா கண்ணால தெரியறேன், கண்ணால பாக்கலையே, முதுகு எப்படி தெரியும் உங்களுக்கு? திரும்பி பார்த்தா பேசிட்டான் தெரியவாள தவிர குச்சியில எழுதுறது அந்த ஆணு எழுதியிருக்கான்னு எப்படி தெரியும்? அது மனசு கண்டுபிடிக்க. கண்ணொன்னு மனசொன்னு. விஷய கிரகணம் எஸ்ய, விஷயத்தை அறிவது என்கிறது கரணாபேட்சையா பவேது, அவனுடைய புலனால ஏற்படுகிறது, கரணத்தினால ஏற்படுகிறது. சத்யேவம் கிராஹ்ய சேஷேஷ பரிணாமி சச்சித்தவது, இப்படி எல்லாத்தையும் வியாபித்திருந்தாலும் சத்யேவம் இப்படி ஏவம் சதி கிராஹ்ய சேஷேஷ, இதை நான் அறியணும் எனக்கூடியதான சந்தர்ப்பத்தில் பரிணாமி சச்சித்தவது,
ஆத்மாவனால தெரியாதுன்னா சித்தம் மாதிரி ஆத்மாவும் பரிணாமின்னு ஆயிடும். அதனால இல்ல, மனசு தான் இத்தனையும் ஆயிடும். ஆத்மாவும் இது போல மாறிவிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வராது. அது அப்படி சொல்லாதீங்க. ஆத்மா மாறாது. மாறுவது எது? புத்தி. அதனால்தான் நான் இப்ப இதுக்கு சொன்னேன். சபரிணாமி சச்சித்தவது அத்தியக்ஷோ அகமிதி ஞானம் புத்தேரேவ வினிச்சிதா. சில சமயத்துல நான் தான் பார்க்கிறேங்கிற புத்தி பார்த்ததுன்னு சொல்லலாம். புத்தியானது கண் வழியாக மாறி வாய்க்கால் வழியாக ஜலமானது போய் வயலை எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே போல புத்தியானது கண் வழியாக போய் விருத்தியாக பொருளை அடையிறதுன்னு சொன்னா புத்தி அறிகிறதுன்னு எனக்கு அறிவு வரணுமே தவிர நான் அறிகிறேன் எப்படி அறிவு வருது? புத்தி வேற நான் வேற இல்லையோ, அது வேற தெரிஞ்சுக்கணுமே. நான் அறிகிறேன்கிற அறிவானது எப்படி வருது? அத்தியக்ஷோஹமிதி ஞானம், நான் தான் எல்லாவற்றையும் அறிகிறேன் எனக்குரியதான ஞானமானது புத்தேரேவ வினிச்சய, புத்தியினுடைய ஞானம் தான்ப்பா. அத நீங்க என்ன பண்ண, அந்த நானோட கலந்துட்டு அத்தியாசம் பண்ணிட்டு. வெந்நீர் சுட்டது வெந்நீர் கொதிக்குதுன்னா என்ன அர்த்தம்? வெந்நீர் மேல விழுந்தது சுட்டு விடுது சார், கொப்பளம் ஆயிடுது சார் அப்படிங்கிற. ஏன் மருந்து இருந்து போட்டுக்கூடாத, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கூடாத, கொப்பளம் ஆகாம இருக்குமேன்னு. அது வெறும் ஜலம் தானே பட்டதுன்னு நினைச்சேன் சார், நெருப்பு இல்லையேட்டான். என்ன பண்றது? அது நெருப்பு இல்லைன்னு, நெருப்பு அந்த ஜலத்துக்குள்ள ஒளிஞ்சுண்டு இருக்கு. அதனால நெருப்பு செய்யக்கூடியதான செயலை ஜலம் செய்ததுன்னு சொல்ற. ஜலம் எரிச்சது, வெந்நீர் எரிச்சது அப்படிங்கிற, வெந்நீர் சுட்டதுங்கிற. நேரம் ஜலம் சுடாது சார், ஜலத்துக்கு சீத ஸ்பர்ஷம் தான் சுவாவம். ஆனா சுட்டது அதுக்குள்ள இருக்கக்கூடியதான நெருப்பு. அதே மாதிரி புத்தி பார்த்தாலும், புத்தியை பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன்னு சொல்லல. இது எதனால வந்த தெரியுமோ, இந்த நான் யார சொல்லல அந்த புத்தியோட சேர்த்து சொல்லிட்டேன். அந்த புத்தியும் நானும் நெருப்பையும் ஜலத்தையும் சேர்த்து, ஜலம் சுட்டா நெருப்பு, நெருப்பு சுட்டா ஜலம் சுட்டதுன்னு எப்படி சொல்றோ அதே விதமாக புத்தியை பார்க்கும் பொழுது புத்தியும் நானும் அந்த ஆத்மாவையும் கலந்து வச்சு நானே அறிஞ்சேன்னு சொல்லு. வஸ்துதா அறிந்ததெல்லாம் யாரு? புத்தி. அறிவது, அறியாமல் இருப்பது, செயலை செய்வது, செய்யாமல் இருக்கிறது, இவைகள்லாம் புத்தியினுடைய காரியமே தவிர ஆத்மாவுடைய காரியம் இல்லை. அது எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அத்தியக்ஷோ அகமிதி ஞானம், நான் தான் இதை பார்த்தேன் எனக்குரியதான அறிவானது புத்தேரேவ வினிச்சய ந அத்தியக்ஷஸ்ய, அத்தியக்ஷத்தினுடைய காரியம் அல்ல. அத்தியக்ஷன்னா ஆத்மாவுடைய செயல் இல்லை. ஏன்? அவிசேஷத்வாத். நீங்க கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதோ திறக்காம மூடிட்டு இருக்கும் பொழுதோ ஆத்மா ஒரே மாதிரிதான் இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது இதெல்லாம் ஒளிச்சுட்டு இருக்காது. அவனும் பண்ணல. வெயில் வந்ததுன்னு வச்சுங்களேன், பரவாயில்லப்பா, 2-3 நாள் ஒரே சதத்தான் ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு நாள் வெயில் நல்லா காய்ஞ்சது, ரோடெல்லாம் நீட் ஆயிடுது அப்படிங்கிற. சூரிய பகவானுக்கு இதனால ஏதாவது லாபம்? அவர் பாட்டுக்கு அவர் காரியத்தை பண்ணிட்டாரு இருக்க. அவர் ஏதாவது ஒண்ணு மாட்டாரு. ரொம்ப வெயில் சுடுறது, பிராணம் போறது, உடம்பெல்லாம் எரியுது, எறும்பு கடிக்கிறா போல இருக்கு சார் உடம்பெல்லாம். ஃபேன் போட்டாலும் போகல, என்ன பண்ணல, இப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கான். மழை கொட்டிட்டு சூரிய பகவானுக்கு அதனால ஏதாவது ஒரு லாபமோ நஷ்டமோ உண்டோ? அவர் பாட்டுக்கு அவர் உதிக்கிறார், ஒழிக்கிறார், சுடறார், அவர் பாட்டுக்கு போறார். ஏதாவது செஞ்சிருக்கோ அதெல்லாம் யாருக்கு? கீழே இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு தான் இந்த மாற்றமே தவிர அவருக்கு ஒரு மாறுதலும் இல்லை. அதே போல பொருளை பார்த்ததனால் வந்ததான, ஒழித்ததனால் வந்ததான சுகமோ துக்கமோ உங்க புத்திக்குத்தான் சுவாமி. அதுக்கு என்ன இருக்கிற ஆத்மாவுக்கு இல்லை. சூரியன் மாதிரி, சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷோ சொன்னதே கட்டோபனிஷத்துல. ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா அப்படின்னு ஜலத்துல விழுந்தா ஜலத்துல ஒரு சூரியன், இன்னொன்றுல விழுந்தா அது மாதிரி ஒரு சூரியன் அப்படி. ஆனா சூரியன் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்க. அதே போல நம்ம ஆத்மாவுக்கும் மாறுதல் இல்லை. எதுக்கு மாறுதல்? புத்திக்கு மாறுதல். நல்லா புரிஞ்சுக்கணும். விஷயம் என்னன்னா, உங்க ஆத்மாவில ஒரு மாற்றமும் இல்லை, இது ஒரே மாதிரி தான் இருக்கு.
நமக்கு வரக்கூடியதான சுகமோ துக்கமோ ஒரு நாள் உற்சாகமா இருக்கு, ஒரு நாள் ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த விவகாரங்கள்லாம் எதனால? புத்தியினால வந்ததை தவிர ஆத்மாவுக்கு. ஆத்மா ஆனந்த வடிவம், எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆனந்தமா இருக்கார். அத்தியட்சோஹமிதி ஞானம் புத்தேரேவ வினிச்சய ந அத்தியட்சஸ்யா. இந்த அறிவெல்லாம் புத்திக்குத்தான், அத்தியட்சனான ஆத்மாவுக்கு இல்லை. அவிசேஷத்வா, அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கார். நகஸ்யாஸ்தி பரோயதா. இந்த ஆத்மாவை பார்க்கிறவர் இன்னொரு ஆத்மா இருக்காரா சார்? சாகாஷ்டாசா பராகதி. கடவுள் இருக்கிற இந்திரியேபிய பராக்கியர்த்தேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி. மனசை விட புத்தி வசதி. புத்தேராத்மா மகான் பரா. இந்த புத்தியை விட சமஷ்டி புத்தி வசதி. அந்த புத்தியை விட என்ன? சமஷ்டி புத்தியை விட என்ன? ஈஸ்வரன் வசதி. அந்த ஈஸ்வரனை விட பரமாத்மா வசதி. அவரை விட யார் கேட்காதீங்க. சாகாஷ்டாசா பராகதி. அவர்தான் இருந்தவன் சொன்னார். அனைவரும் உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மா எல்லாத்தோட வசதி. அவரை பார்க்கறது, அவரை கண்காணிக்கிறதுங்கிற ஒருத்தர் கிடையாது. கர்த்தா இதம் அகம் இத்யேவம் அனுபூயேத முக்ததா சுகதுக்க வினிர்முக்தா நாஹங்கர்த்தரி வினிர்மோகா நாஹங்கர்த்தரி யுஜ்யதே. இந்த கர்த்தா இருக்கானே, இவன் தான் நான். எனக்கே மோட்சம் வரப்போறது, நான் சுவாதந்திரமா இருக்க போறேன், சுகதுக்கங்கள் எனக்கு இல்லாமல் இருக்க போறது, இப்படி எல்லாம் இவர் தான் நினைக்க. அந்த ஆத்மாவுக்கு பந்தமும் இல்ல, மோட்சமும். அந்த ஜீவனானவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தான் அறிவது மோட்சம். முண்டக்கோபனிஷத் சொல்றது, இந்த சரீரத்துக்குள்ள 2 பட்சி இருக்கான். இந்த சரீரம் எனக்குடையது ஒரு மரம். அந்த மரத்துல பல கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள்ல 2 பட்சி இருக்கு. ஒரு பட்சி ஒன்னும் பார்க்கலையா, ஒண்ணுமே பண்ணல, வெறுமன உட்கார்ந்து. இன்னொரு பட்சி என்ன பண்றதுன்னு, ஒண்ணு ஸ்வாத்வத்தி, கர்ம பலத்தை நன்னா சாப்பிடுறது. போன ஜன்மாவில அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தான கர்ம பலங்கள் சுகமோ துக்கமோ மாறி மாறி இருந்தது. மரத்துல காய்கள் இருக்குமையானால் சிலது பழுத்து இருக்கும், சிலது பழுக்காம இருக்கும். நம்ம ஊர்ல தான் காய் பழம்னு சொல்றது. இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க, காய்க்கு என்ன சொல்வள், பழத்துக்கு என்ன சொல்வள். அவன் என்ன சொல்றான்னா ரைப் ஃப்ரூட், ரா ஃப்ரூட்டுங்கிறான். வேற பிராரப்தம் இல்ல அவனுக்கு. நம்ம ஊர்லதான் இது காய், தேங்காய்ங்கிற தேங்காய் பழம் சொல்றோம், சொல்ல முடியாது. சிலதுக்கு அப்படி கிடையாது. மாங்காங்கிறள், மாம்பழம்ங்கிறள். இந்த வித்தியாசங்கள், அது மாவடுங்கிறள், மா பிஞ்சுங்கிறள். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு எப்படி உபயோகிச்சிருக்கோம், இதெல்லாம் அவளுக்கு தெரியாது விவகாரம் முழுக்க. ஆனா அதுல ஒரு மரம்னு இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா சுவாமி. மா வடு இருக்கான், மா பிஞ்சு இருக்கான், அதுக்கப்புறம் மாங்காய் இருக்கான், மாம்பழம் இருக்கான். ஒண்ணு திதிக்கும், ஒண்ணு புழிக்கும், ஒண்ணு தோற்கும், ஒண்ணு இன்னதுன்னு சொல்ல முடியாது. அதை என்ன எப்படி இருக்குன்னு கேட்டா அணில தான் கேட்கணும். அதுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். அதுக்கு கட் பண்ணி கடையில வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டி போட்டினா தான் போனாதான் நம்ம போய் வாங்குவோம். ஒண்ணும் தெரியும். கிராமாந்தல இருக்க அதை பார்த்தே சொல்லுவோம், இது என்ன மாங்காம்பா பார்த்தா அவனுக்கு தெரியும். இன்னைக்கு வேண்டாம் சார், 4 நாள் ஆன பழம் அதை கிடைக்கும். சில பழமெல்லாம் நமக்கு அது பழுத்து இருக்கா இல்லையாங்கிறது கூட கட் பண்ணினா தான் தெரியும். வெளாம்பழம் பிள்ளையார் சேர்த்தி வருதோ என்னத்தான் வெளாம் பழமா வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, அது கீழே போட்டா பால் மாதிரி மேல வரப்படாது, அப்படியே கீழே இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி பாப்பா. வாசனை வருமேன்னு நமக்கு எல்லாமே வாசனை, எது எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா எப்ப போனாலும் அந்த பழமா எல்லாம் காயாத்தான் இருக்குங்கிற விவகாரம் நமக்கு தெரியல. ஏன் சொல்ல வந்தேன்னா, அவைகள்லாம் அந்த பிராணிகளுக்கு தெரியுது, கரெக்டா அதை கண்டுபிடிக்கிறது. சிலது கொத்துறது, சிலது அப்படியே போறது இல்லையா? அதே மாதிரி இந்த ஜீவனானவன் சுகங்களோ துக்கங்களையோ மாற்றி மாற்றி அறிகிறான் சார். அந்த இன்னொரு பரமாத்மாங்கிற ஒரு பச்சை இருப்பதை வெறுமனா வேடிக்கை பார்க்கறது. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. கீழ்கடையில இருந்து மேல் கடைக்கு போறது, அங்கிருந்து மறுபடியும் கீழே வருது. இப்படியே இந்த ஜீவன் அல்லாட்டின்டே இருக்கான். என்னைக்கோ ஒரு நாள் இவன் பண்ணினதான புண்ணியத்தினால அங்கே இங்கே வேடிக்கை பார்க்கிறப்ப ஒரு தரம் பார்த்தார் அந்த பசி. எதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம்
கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனிம் யதா எப்பொழுது பஸ்யா இந்த ஜீவனானவன் பார்க்கிறவன் பார்க்க வேண்டியதான ஆத்மாவை பார்த்தானேயானால் பஸ்யதே ருக்ம வர்ணம். அப்ப என்ன ஆச்சுன்னு ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டு அந்த பரமாத்மாவை பார்த்தான். நீங்க தானே இங்கேயும் இங்க அலைஞ்சு என்ன சாதிச்ச சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சுகங்கள் அனுபவிச்சிருக்கள், எத்தனை துக்கங்கள் அனுபவிச்சிருக்கள், வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கள். அதனால இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. அந்த பரம்பொருளை பார்க்கறது ஒண்ணுதான் நியாயம். நாம் பார்த்தா அதோட இருந்தது சுகதுக்கங்கள் போயிடுது. அதே மாதிரி தான் இவன் கர்த்தா சேத் அகமித்யேவம் அனுபூயேத முக்ததா. இந்த கர்த்தாவானோ நான் பிரம்மமாயிட்டேன் என்று அறிந்து கொண்டு முக்தியை அனுபவித்தானேயானால் சுகதுக்க வினிர்மோகா நகங்கர்த்தரி யுஜ்யதே. சுகதுக்க வினிர்மோக, எனக்கு சுகமும் இல்லை துக்கம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஜீவனுக்கு இல்ல சார். எப்போ இந்த போயிடுத்தோ அப்ப அவன் பிரம்மமாக ஆகிவிட்டான். அதனால அந்த ஆத்மாவை பார்த்ததுமே இவனுக்கு சுகதுக்கங்கள்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சுகதுக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்குமா, அப்ப நான் இல்லையேன். அப்ப நான் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா ஸ்வரூபம் ஒண்ணு தாண்டி அப்படின்னு அந்த மோட்ச ஸ்வரூபத்தை எடுத்து சொல்லியிருக்க. இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு ரொம்ப பேர் நினைக்கிற இந்த பக்கம் வரதே கஷ்டமா இருக்கும். மழை வேற வருதுன்னு பேப்பர்ல போட்டிருக்கான் ஒண்ணு. ரெண்டாவது பிள்ளையார் சாதாரணமாவே இப்ப டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தி அதுக்கு மேல நாளன்னைக்கு